அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்றைய பதிவில் நாம் ஞானசரியின் 25வது பாடலை பார்த்தோம். இன்று நாம் ஞானசரியின் 26வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் பாடலை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான், உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மணமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. எவ்வளோ கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம். ரொம்ப கிளியர். இவர் சொல்கிற சமரச சுத்த சன்மார்க்கம் இறப்பை ஒழிக்கக்கூடிய மார்க்கம், இறப்பை ஏற்றுக்கொள்ளாத மார்க்கம். இது ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ நம்ம படித்த பாடல்களில் எல்லாமே மரணமில்லா பெருவாழ்வை தான் சொல்லிகிட்டே வர்றாரு. எவ்வளோ பாருங்கள், வேறு வேறு விதமாக சொல்லிகிட்டே வர்றாரு. எல்லாம் எப்படிலாம் சொல்லிட்டு வர்றாரு பாருங்கள். பணிந்து சொல்கிறேன், தனிந்து சொல்கிறேன், பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன், என்னென்ன மாதிரி இதில் எப்படியெல்லாம் பாடல்கள், அந்த வரிகள்லாம் பார்த்தீங்களா? இந்த பாட்டிலையும் பாருங்கள். உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர். உற்றமொழி உரைக்கின்றேன், உண்மையைத்தான் சொல்கிறேன். ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர். என்னை பகைவனாக நினைக்காதீங்க. நான் உங்களுடைய உறவானவன், உங்களுடைய நண்பன். நான் வேறு ஆள் கிடையாது. என்னை நண்பனாக எடுத்து நான் சொல்கிறத உண்மை மொழியை கேளுங்க. உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர். 2 பாடல்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கற்றவரும் கல்லாதவர்களும் அழிகின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுதானே உண்மை. இன்றைக்கி நம்ம நடைமுறையில் தானே பார்த்துட்டு வர்றோம். எவ்வளவோ படித்த ஈவன் அந்த டாக்டர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ். நான்லாம் ஒரு திருமணத்துக்கு போயிருந்த ஒரு கல்யாண மஹாலில், அது அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அசோசியேஷனில் வச்சுருக்கிற அந்த கல்யாண மஹால். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான டாக்டர்கள், எல்லாம் வெளிநாடுகளில் படித்தவங்க. லண்டன், ரஷ்யா, எல்லாமே ஃபாரினில் படித்தவங்க. அவங்களெலாம் போட்டு தோற்றம் மறைவுன்னு போட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எஃப்ஆர்சிஎஸ் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நிறையா படிச்சிருக்காங்க. அந்த எம்பிபிஎஸ்க்கு பின்னாடி நிறையா இருக்குது. பின்னாடி ப்ராக்கெட்டில் எந்தெந்த ஊர்லலாம் என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லி போட்டு தோற்றம் மறைவுன்னு சொல்லி போட்டு வரிசையாக ஒரு 50 ஃபோட்டோ பார்த்தேன். அது ஒரு டாக்டர்ஸ் அசோசியேஷன் அவங்களால நடத்தக்கூடிய அந்த கல்யாண மஹால். எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ படிக்கிறாங்க. அதுவும் டாக்டர்ஸ், அது இந்த மாதிரி சர்ஜன்ஸ், அவங்களே ஹையர் லெவலில் படித்தவங்களே இறந்து போய் அவ்வளோ ஃபோட்டோக்களை பார்த்தேன். அப்போ இவர் சொல்கிறது கரெக்டு தானே? கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர். இன்றைக்கி அதான் நடக்குது. இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும். நம்ம இன்றைக்கி கரணம்னா மனம் எல்லாம் கலங்க வரும். அதாவது புத்தி பேதலிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. படுத்த படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சுயநினைவே இருக்காது. அப்படியே படுத்துருப்பாங்க. யாராவது கூப்பிட்டு சொன்னாங்கனாலும் அவங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் புத்தி பேதலிச்சு எல்லாத்தையுமே மகன் தான் சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஊர்லேருந்து மகனுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. யார் பேசினாலும் என் மகனான்னு தான் அந்த இதுலேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இன்னும் சில பேருக்கெல்லாம் நாங்களே சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ கூட பழகினவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்க்கும்போது, ஒருத்தருக்கெல்லாம் பார்க்கும்போது
அவருடைய நினைவு பார்த்தீங்கன்னா ஒரு 90க்கு மேலே இருக்கும்போது, அவருடைய வயசு இருக்கும்போது, அவர் அந்த கல்யாண வயசில் அவர் கல்யாண ஸ்டேஜில் இருந்த அந்த மனநிலைக்கு போயிட்டாருன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. அப்போ வந்து அவர் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காராம்மா. ஒய்ஃப்கிட்ட வந்து வா கோயிலுக்கு போகணும்ல, கோயிலை மூடிடுவாங்க. அந்த ஸ்டேஜில் உள்ள அந்த கல்யாண வயசில் அவர் என்னென்ன மாதிரி மனநிலையில் இருந்தாரோ அந்த இதுக்கு போயிடுச்சு மூளை. பேக்வேர்டாக போய் அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. இப்போ நிகழ்வு காலமே அவருக்கு எதுவுமே தெரியல. எப்போ பேசினாலும் அந்த கல்யாண வயசில் என்னென்ன நிகழ்வு நடந்துச்சோ அதை பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம தமிழில் புத்தி பேதலிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் காரணம் எல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும். இன்னமும் படுத்த படுக்கையில் இருக்கவங்களுடைய நிலைமை அதை நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிற வேண்டியதே இல்லை. அவங்க படும் அவஸ்தைகள் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்மளுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான். நான் வந்து இதை வந்து ஒரு காலம் ஒத்துக்கிற மாட்டேன். அவர் சொல்கிறார், வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இதை வந்து சற்றும் இதை ஒரு காலம் ஒத்துக்கிற மாட்டேன். உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மனமோ அறியேன். நீங்கள் வந்து கடினமான மனத்தையும் வன்மையான மனத்தையும் உடையவர்களா? இல்லையே. நான் சொல்கிறதை நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் வந்து உங்கள் நன்மைக்கு தானே சொல்கிறேன், உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2 பாட்டுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு? மானமெல்லாம் போன வழி விடுத்தேன், என்னை வைதாலும் வைதிடுமே சொன்னாரா? அதானே சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இங்கேயே அதான் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டோம் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறீங்களே, அப்படி மரணம் வந்துருச்சுன்னா உங்களை யார் காப்பாற்ற போகிறாங்க? போன பாட்டில் பார்த்தோம், 2 பாட்டுக்கு முன்னாடி. மரணம் வந்துருச்சுன்னா யார்? சமரச சுத்த சன்மார்க்கத்தவர்களெல்லாம் எவ்வுலகில் யார் இருக்கா? உங்களை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னா அவர் வந்து எல்லாமே நம்ம எல்லாமே இந்த மரணமில்லா பெருவாழ்வு அவர் பெற்ற அந்த நிலையை எல்லாரும் பெறணுன்றத அந்த இரக்கத்தினால தான் சொல்லிட்டு வர்றாரு. சரி, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மனமோ அறியேன். இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. அதாவது என்னோட மார்க்கத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இதை எல்லாத்தையுமே தடுத்துடலாம், மரணமில்லா பெருவாழ்வை தடுத்துடலாம். ஏன்னா என்னோட மார்க்கத்துடைய குறிக்கோளே இறப்பை ஒழிக்கணும், இறப்பு இல்லாதது தான். அதான் அவர் சொல்கிறார்களே, சாகாதவனே சன்மார்க்கி அப்படின்றது தான் என்னோட மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை வந்து இப்போ இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். இங்கே சொல்ல வர்றது அதுதான். சமரசுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து நீங்கள் இதில் பயணிச்சிங்க அப்படின்னீங்கன்னா மரணத்தை தவிர்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அன்றாடம் பார்க்குற அந்த நிகழ்வுகள் தான் நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும். இன்றைக்கி இன்னொருத்தவங்களுக்கு நடக்குது, இன்னொருத்தவங்க வந்து மரணத்தை வந்து நம்ம போய் பார்த்துட்டு அங்கே அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம். அதே இது நம்மளுக்கும் ஒரு நாள் நடக்கும். அதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகி தான் இருக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அவரே உறுதி கூறல்னு சொல்லிட்டு 6ஆம் திருமுறையில் ஒரு 2 பாட்டு இருக்குது. அந்த 2 பாட்டையும் பாடுறேன். அந்த 2 பாட்டையும் பாடி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அந்த 2 பாட்டிலையும் இதே விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே சொல்லியிருக்காரு. இங்கே வந்து கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும்னு சொன்னார்ல, அங்கே இன்னும் சில விஷயங்களை சொல்கிறார் பாருங்கள். காடு வெட்டி நிலத்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடு விரைத்து கழிக்கின்ற உலகீர், கூடு விட்டு போயினபின் எது புரிவீர். கூடு விட்டுனா இந்த உடம்பை விட்டு உயிர் போன பிறகு என்ன செய்வீங்க? எங்கே குடியிருப்பீர்? ஐயோ நீர் குறித்தறியீர், இங்கே பாடுபட்டீர் பயனறியீர், பாலுக்கு இறைத்து கழித்தீர், பட்டதெல்லாம் போதும் இது பரமர் ஒரு தருணம், ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர், என்மை உரைத்தேன் அலன் நான் உண்மை உரைத்தேனே. பொய் சொல்லலை, உண்மையைத்தான் சொல்கிறேன். ஈடுகட்டி வாங்க வந்தீங்கன்னா இன்பம் மிக பெறுவீர் அப்படின்றாரு. பாடுபட்டீங்க பயனறியலை, பாலுக்கு இறைத்தீர், வீணாக இறைத்து தண்ணியை வேஸ்ட் ஆக்குறது மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாரு. அடுத்த பாட்டில் ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போட அறியீர், அகங்கார பேய் பிடித்தீர்,
ஆடுதற்கே அறிந்தீர் கூற்று வரும் கால் அதனுக்கு எது புரிவீர். ஐயோ, கூற்று வருங்கால்னா யமன் வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஐயோ, கூற்றுதைத்த சேவடியை போற்ற விரும்பீரே, வேற்றுரைத்த வினை பெருக்கி மெலிகின்ற உலகீர், வீணுலக கொடு வாழ்க்கை வீணுலக கொடு வழக்கை விட்டுவிட்டு வம்மின். அதாவது வீணுலக கொடு வழக்கை விட்டுவிட்டு வம்மின், சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியம் சிற்சித்தியை சார்வதற்கே. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு? ஆற்று வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அணை போட உங்களுக்கு தெரியலை, அகங்கார பேய் பிடித்து போயிருக்கீங்க. ஆடுதற்கே அறிவீர் கூற்று வரும் கால் அதனுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதாவது யமன் வந்து உங்களை பிடிக்கும்போது என்ன செய்ய போகிறீங்க? கூற்று உதைத்த சேவடியை போற்ற விரும்புகிறேன். அதான் சமரச சுத்தமான்லாம் என்ன பண்ணுறாரு? இங்கே வந்தீங்கன்னா அதான் யமனெல்லாம் எத்தி ஓச்சிடலான்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளல் பெருமான். இங்கே சமரச சுத்தமார்க்கு வந்தால் கூற்றுவன்லாம் இங்கே வர்றதுக்கு பயப்படணும், எத்தி விரட்டிடலான்றாரு. ஒரு பாட்டிலாம் சொல்லுவார், கூற்றுவன்லாம் எத்தி ஓடிய விரட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேற்றுரைத்த வினை பெருக்கி மெலிகின்ற உலகீர், வீணுலக கொடு வழக்கை விட்டுவிட்டு. நம்ம காலங்காலமாக வச்சுருக்கிற அந்த வீணாக வச்சுருக்கிற அந்த ரொட்டீனாக செய்யக்கூடிய அந்த வழக்க முறைகளை எல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிற இந்த சமரச சன்மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே பெற்றுக்கலாம் அப்படின்னு தான் இந்த உறுதி குரல்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட வேண்டியது, மரணம் இல்லா பெருவாழ்வை பெறணும் அப்படின்னோம்னா சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு தான் வந்து இவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி பெற்றுக்கொள்ளலாம். வேறு எந்த வழியிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் இவரது என் மார்க்கம் இறப்புளிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பாடல் 27 பார்ப்போம். இதுவரைக்கும் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.